ஐஏஎஸ் தேர்வுகள், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல அதிக மாணவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் செலக்ட் ஆகணும். அது ஃபர்ஸ்ட் பிரைமரி நோக்கம். அதுக்கு அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், சென்ட்ரல் அதர் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, பேங்க், இந்த மாதிரி விஷயங்கள். இதுதான் கவர்மெண்ட் வந்து இந்த போட்டித் தேர்வுகள் பிரிவுக்கு செட் பண்ணியிருக்கிற மேண்டேட். இப்போ நீங்கள் வரும்போது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 95லேருந்து ஒரு 2015 வரையான காலகட்டத்தில் நிறைய மாணவர்கள் தேர்ச்சி பெறுறாங்க. பிறகு அது படிப்படியாக வந்து குறைந்து கொண்டே வருது. இதை தடுப்பதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்திருக்கீங்க? இது அல்லது இந்த இந்த தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க என்ன மாதிரியான முயற்சிலாம் எடுத்து? முதல் விஷயம், டேலண்டான மாணவர்கள் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் அவங்க வந்து பண்ண வேண்டான்னு வெளியில் போகக்கூடாது. போதும் அப்படின்னு நினச்சி வெளில போகக்கூடாது. இன்னொரு ஒரு அட்டெம்ப்ட் இருந்தால் அவன் இலக்கு அடைஞ்சிருவானா இருக்கும். அப்போ அவன் வந்து வெளியில் போகக்கூடாது. அந்த மாதிரி மாணவ மாணவிகளுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட். நாம் ஒரு டெஸ்ட் வைப்போம். அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா மாதம் 7,500 ஊக்கத்தொகை கொடுப்போம். 10 மாதம் கொடுப்போம். ப்ரிலிமினரிக்காக. எவ்வளோ பேருக்கு இப்படி கொடுக்குறீங்க? 1000 பேர் கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு. ஓ, ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்ருக்கீங்க? போன வருஷம் தான் ஃபஸ்ட்டு வருஷம். இந்த வருஷம் இப்போ செகண்ட் வருஷம் கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். அப்போது ஒரு அந்த தேர்வை எழுதி வெற்றி பெற்ற மாணவருக்கு மாதம் 7,500 கொடுத்துறீங்க. ஓகே, வேறு என்ன பண்ணுறீங்க? இதுக்கு அடுத்தது ஒரு 225 பேருக்கு ஃபுல் டைமாக ட்ரெயின் பண்ணுறோம். சென்னையில் இருக்கக்கூடிய ராஜா அண்ணாமலைபுரத்தில் கிரீன்வேஸ் ரோட்டில் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் கொடுக்குறோம் 225 மாணவர்களுக்கு. எவ்வளோ நாள் அந்த ட்ரைனிங் போகும்? அது ஒரு 8 மாதம் போகும் அந்த ட்ரைனிங். அதுக்கப்புறம் 100 பேர் கோயம்புத்தூர்லேயும் பாரதியார் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து ஒரு டைப் பண்ணி அங்கே ஒரு ரெசிடென்ஷியல் கோச்சிங். இன்னொரு 100 பேர் மதுரையிலையும் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணி அங்கே ஒரு 100 பேருக்கும் மொத்தமாக ஒரு 425 பேருக்கு ரெசிடென்ஷியல் கோச்சிங் கொடுக்குறோம். அவங்கள எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? இதே எக்ஸாம் வழியாக தேர்ந்தெடுப்போம். இந்த ஒரு காமன் எக்ஸாம் வைக்கிறோம். அந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து ஸ்டைஃபண்ட் வேணும்னா ஸ்டைஃபண்ட் ஆட் பண்ணலாம். ஸ்டைஃபண்ட் ப்ளஸ் ட்ரைனிங் வேணும்னா ஸ்டைஃபண்ட் ப்ளஸ் ட்ரைனிங் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை ட்ரைனிங் மட்டும் வேணும்னா ட்ரைனிங் ஆட் பண்ணலாம். அந்த எக்ஸாமில் நீங்கள் அந்த மெரிட் லிஸ்ட்டுக்குள்ளே வரணும்.